அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, "ஒய் ஐ சூஸ் பீஸ் ஓவர் ரிவெஞ்ச் ஆஃப்டர் நார்சிஸ்டிக் அபியூஸ்." நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்ட நான், பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்த கையில எடுக்காம, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அமைதி தான் முக்கியம் அப்படின்னு ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்? அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த போட்காஸ்ட்ல நீங்க கேட்க போறீங்க. இந்த போட்காஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் இங்க எதையும் ப்ரூவ் பண்றதுக்காக வரல. யாரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவும் வரல. நான் இவங்கள ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் வரல. நான் எதுக்காக அமைதிய தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றதத்தான் நான் இங்க பேசப் போறேன். எனக்கு பழி வாங்கறதுக்கு உண்டான எல்லா காரணங்களுமே என் கையில இருந்துச்சு. ரொம்ப காலமா நார்சிஸ்ட் அபியூஸ்ல இருந்தேன்னா, அவங்கள பழிவாங்கறதுக்கு உண்டான எல்லா காரணங்களுமே என் கையில இருந்துச்சு. பழிவாங்கணுன்ற அந்த குணம் ரொம்ப நார்மலானது தான். இயற்கையானது தான். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனா, என்னுடைய வலி வந்து அந்த நியாயத்த எதிர்பார்த்தது. எனக்குள்ள இருந்த அந்த வலி, நான் பட்ட காயங்கள் அந்த நியாயத்த எதிர்பார்த்தது. அந்த வலி வந்து அவங்களால பார்க்கப்படணும். நாம இவளுக்கு இவ்ளோ வலிய குடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க பார்க்கணும், புரிஞ்சுக்கணும்னு நான் நெனச்சேன் நானு. எனக்கும் அந்த 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 நெனப்பு இருந்துச்சு. எனக்கும் அந்த நெனப்பு இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது, நான் ஏன் அந்த பழிவாங்குற எண்ணத்த ஃபாலோ பண்ணல? அதுக்கு பதிலா, ஏன் இந்த அமைதிய நான் தேர்ந்தெடுத்தேன்? அமைதியா விலகுவோம் நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? அவங்கள விட்டு விலகி எட்ட வருவோம் நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? அப்படின்றத தான் சொல்லப் போறேன். அத நான் பேசுறதுக்கு முக்கிய காரணம், ஒருவேள நான் அவங்கள பழிவாங்க நெனச்சிருந்தா, இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, பல பேருக்கு கனவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா, எனக்கு என் வாழ்க்கைய சரி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. அத மட்டுமே நோக்கி நான் பயணிச்சேன். அதனால தான் இப்போ இங்க உங்க முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனசு, என்னுடைய உடம்பு, என்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் காப்பாத்துனது, பழி வாங்குறத விட அமைதி தான் முக்கியம்னு நான் எடுத்த முடிவு தான். பழி வாங்குறது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலோங்கி இருந்த ஒரு இடம் இருந்துச்சு. உண்மைய சொல்றேன். அப்ப எனக்கு அவங்கள பழி வாங்குனா தான் என்னால அடுத்த மூச்சு விட முடியும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுன்ற எண்ணம் அதிக அளவுக்கு இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் சத்தமா கத்தணும். என்னுடைய ஒர்த்த ப்ரூவ் பண்ணணும். என்னுடைய உண்மைய ப்ரூவ் பண்ணணும். அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, நான் இந்த உலகத்துக்கு காட்டணும். அப்படின்னு அந்த எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு. ஏன்னா, நான் ரொம்ப காலமா அந்த அப்யூஸ்க்குள்ளயே ரொம்ப சைலன்ட்டா இருந்துட்டேன். என்னோட இத பேச முடியாம, என்ன சொல்ல முடியாம, என்ன ரணப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, என்ன டார்ச்சர் பண்ணி, என்ன அது உள்ளயே வச்சிருந்தாங்க. அதனால நான் அத விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, எனக்கு உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்ட அத்தனையுமே சத்தமா வெளில வரணும்னு துடிச்சுது. பழி வாங்கணும்னு துடிச்சுது. அந்த பழிவாங்குதல் எதுக்காக நான் விரும்பினேன் அப்படின்னாக்கா, எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும். அந்த வலிய அவங்க உணரணும். இவளுக்கு நாம இவ்ளோ பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு நான் நெனச்சேன் நானு. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. 100% இருந்துச்சு. அந்த எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த எண்ணம் என்ன ஒண்ணும் தப்பானவளா ஒண்ணும் மாத்தாது. ஏன்னா, அதுக்கான காரணங்கள் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஒரு சராசரி மனுஷி தான்.
மனித உணர்வுகள்ல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த பழிவாங்குதல் அப்படின்ற உணர்வு. இந்த பழிவாங்குதல் அப்படின்றது எதன் மூலியமா வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கோவத்த அடக்கி அடக்கி வச்சதுனால வந்துச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட நியாயமற்ற முடிவுகளால வந்துச்சு. இன்ஜஸ்டிஸ். எனக்கு நியாயமே கிடைக்கல. ரொம்ப காலமா நான் அமைதியா அடிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்கப்பட்டேன். ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா நான் சில விஷயங்கள கவனிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, எப்பலாம் இந்த பழிவாங்குற எண்ணம் எனக்கு மேலோங்கி வருதோ, அப்போ என் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பதற ஆரம்பிச்சுது. என் மனசு ஒரு நிலையில இல்ல. எனக்குள்ள பயம் உள்ள பூந்து, என்ன நான் நான் என்ன என்ன யாருன்னு சிந்திக்க விடாத அளவுக்கு என்ன பண்ணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் அவங்களலாம் விட்டு எட்ட வந்துட்டாலும், கற்பனையிலேயே அவங்க எனக்கு குடுத்த அந்த காயங்கள நான் இன்னும் உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த பழிவாங்குற உணர்வின் மூலியமா, அத திரும்ப திரும்ப நெனச்சு நெனச்சு, என்னையும் என் உடம்பையும் நான் திரும்ப அதே அந்த பழைய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ப வச்சுட்டு இருக்கிறேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா இப்ப நான் அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. அவங்கள விட்டு விலகி வந்துட்டேன். ஆனாலும் என்னோட எண்ணங்கள் என் உடம்பு பிரசன்ட்ல தான் இருக்குது. ஆனா என்னோட எண்ணங்கள் என் உடம்ப பாஸ்ட்ல நான் எப்படி பாதிக்கப்பட்டனோ, அதே மாரியே வச்சுட்டு இருந்திருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த பழிவாங்குற எண்ணத்தின் மூலியமா, இன்னமும் அவங்களுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, என் நம்பிக்கைய கெடுத்தவங்க, என் வாழ்க்கைய சிதைச்சவங்க, என்ன ஒண்ணுமில்லாம ஆக்குனவங்க, என் ஒர்த்தே இல்லன்னு ஆக்குனவங்க, என்ன அசிங்கப்படுத்துனவங்க, எல்லாருக்கும் நான் இன்னமும் என்னோட சக்திய செலவழிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, அடுத்து. இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் நம்மகிட்டேருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போயிருக்கும் தெரியுமா? ஏன்னா, அதுவும் நம்ம பழிவாங்க நினைக்கிற காரணங்கள்ல ஒண்ணு. நம்மள எமோஷனலா மட்டும் ஹர்ட் பண்ணியிருக்காது. நமக்கு மனக்காயங்கள மட்டும் குடுத்துருக்காது. நமக்கே தெரியாம நம்ம நரம்பு மண்டலத்த பாதிச்சிருக்கும். நம்ம எப்ப பாரு சோர்வா உணர்வோம். எப்ப பாரு நமக்கு சக்தியே இல்லாத மாரி உணர்வோம். நம்ம வந்து சோர்ந்து போயிட்டே இருப்போம். நமக்குள்ள ஒரு வித தெம்பே இல்லாத மாரி நாம உணர்வோம். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள நம்ம குழப்பத்தோடயே பார்த்துட்டுருப்போம். இது உண்மையா? நமக்கு நல்ல விஷயங்களே நடந்தாலும், அத ஏற்கனவே நடந்த கடந்த காலத்தோட கம்பேர் பண்ணி, நிஜத்த வந்து நம்மளால உணர முடியாம ஒரு குழப்பத்திலேயே இருப்போம் நாம. நம்ம மனசுக்குள்ள அமைதின்றது சுத்தமா இருக்காது. எப்ப பாரு உள்ளுக்குள்ள ஒரு ஆ அது என்ன சொல்லுவோம்? ஒரு சுழல் வந்து சுழண்டுகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தப்போ, எந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்துக்கு போனனோ போனேன். ஆல்ரெடி நான் விரக்தியின் உச்சத்துல தான் அந்த கடந்த காலத்துல அந்த அப்யூஸ்ல இருக்கும்போது நான் இருந்தேன். ஆனா, அவங்கள விட்டு வந்து, அந்த பழிவாங்குற எண்ணத்த நான் கையில எடுத்தப்பவும், அதே மாதிரி நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் பிரசன்ட்ல இல்லியே! என் உடம்புக்குள்ள இருக்க எண்ணங்கொளுத்தையும் நான் இன்னமும் திரும்ப அந்த பாஸ்ட்ல தானே கொண்டு போய் வச்சிருக்கிறேன். அப்போ நான் எட்ட விலகி வந்தாலும், நான் எமோஷனலா அவங்கள என்ன காயப்படுத்த விட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோட எண்ணங்கள் மூலியமா. அப்பதான் நான் ஒரு கேள்வி என்ன கேட்டுக்கிட்டேன்.
நான் உண்மையிலே கனெக்டடா இருக்கணும்னு நெனைக்கிறேனா, அவங்க கூட கனெக்டடா இருக்கணும்னு நெனைக்கிறேனா, இல்ல அவங்கள விட்டு எட்ட வந்து சுதந்திரமா இருக்கணும்னு நெனைக்கிறேனா? அந்த கேள்வி என்ன மாத்துச்சு. அடுத்தது. நாமெல்லாம் நெனச்சுட்டு இருப்போம். அமைதியா போறது ரொம்பவும் வீக்னஸ்ஸு, பயந்துட்டு போறாங்க, கோழைத்தனம், தைரியம் இல்லாதவங்க, அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து, ஒரு சண்டை நடக்கிற இடத்துல இருந்து, ஒரு வலி குடுக்குற இடத்துல இருந்து ஒருத்தர் விலகி போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாம குத்துற முத்திர, எதையும் ஃபேஸ் பண்ண தயங்குறவங்க, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்க கோழை, பயந்தாங்கொள்ளி, அப்படின்னு தான் அவங்களுக்கு நாம முத்திர குத்துவோம். ஆனா உண்மை அது கிடையாது. நெறைய பேரு அமைதின்ற ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமைதினா என்ன தெரியுமா? எது நடந்தாலும் மன்னிச்சு விட்டுட்டு போறது. அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கலனாலும், அவங்க பண்ண தப்ப அவங்கள புரிஞ்சுக்கலனாலும், அவங்கள மன்னிச்சு விடுறது. உண்மையே இல்லாம அமைதியா போறது. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ, அத வெளிப்படுத்தாம அமைதியா போறது. வீக்னஸ் பலம் இல்லாம இருக்கிறது. இதுதான் அமைதி போல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே அமைதி கிடையாதுங்க. உண்மையான அமைதி அப்படின்றது, அவங்கள பிசிக்கலா கட் பண்ணிட்டு வர்றது மட்டும் கிடையாது. எமோஷனலாவும் அவங்கள கட் பண்ணிட்டு வர்றது. நம்ம அமைதிய தேர்ந்தெடுக்கும்போது, அது என்ன சொல்லும் தெரியுமா? நாம நம்மள திருப்பி பலமா மீட்டு கொண்டு வரத்துக்கு, அவங்கள நம்மள காயப்படுத்துனவங்கள அழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஐ டோன்ட் நீட் டூ டெஸ்ட்ராய் டூ ரீபில்ட் மைசெல்ஃப். நான் என் வாழ்க்கைய சரி பண்ணி, என்ன நல்லபடியா நான் கொண்டுட்டு வர்றதுக்கு, அவங்கள நான் அழிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அமைதிய தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், எனக்கு நடந்ததெல்லாம் ஓகே அப்படின்றதுனால கிடையாது. என்னுடைய ஃப்யூச்சர, என்னுடைய கடந்த கால வலிகள் வடிவமைக்க கூடாது அப்படின்னு நான் நெனச்சேன் நான். அந்த வலிகள் நான் கிடையாது. அந்த வலிகள தாண்டின நான் ஒண்ணு இருக்கிறேன். அந்த வலிகள் என்னைக்காவது மறைஞ்சு போகும். அந்த வலிகள தாண்டுன நான் இருக்கிறேன். அவ தான் என்னோட ஃப்யூச்சருக்கு போகணுமே ஒழிய, அந்த வலிகள் குடுத்த ஐடென்டிட்டி என் ஃப்யூச்சருக்கு போகக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனா இந்த தேர்வு பழி வாங்குறத விடவும், அமைதிய நான் தேர்ந்தெடுத்தது, நான் ரொம்ப பலமா மாறுறதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்த பழிவாங்குற உணர்வ நாம வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு ஏற்பட்ட எமோஷனல் ட்ராமா, மனக்காயங்கள், மன பாதிப்புகள், மன ரணங்கள், மன வலிகள் எல்லாத்தையுமே நம்ம உயிரோட வச்சுட்டு இருக்கோம். நம்ம உடம்பு எப்ப சேஃபா ஃபீல் பண்ணுதோ, அப்பதான் அந்த மன பாதிப்புகள் குணமடைய ஆரம்பிக்கும். எப்பப்பல்லாம் நான் பழிவாங்குற எண்ணத்த கையில எடுக்கிறேனோ, அப்போ என்னுடைய இதயம், என்னுடைய நெஞ்சு அப்படியே ரொம்ப டைட் ஆகும். என் மூச்சு வந்து விடுறதுக்கே சிரமமாகும். என்னுடைய எண்ணங்கள் கண்டபடி ஓடும். ஆனா அது ஹீலிங் கிடையாதே! நான் என்ன அமைதியா வச்சுக்கிறது தானே உண்மையான ஹீலிங் அப்படின்றது. நான் இப்படி ரிவெஞ்ச பத்தி திங்க் பண்ணும்போது, கடந்த காலத்துல நடந்த விஷயங்களுக்கு திரும்பவும் உயிர் ஊட்டிட்டு இருந்திருக்கிறேன். ட்ராமாடைசேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். அப்பதான் எனக்கு சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் புரிஞ்சுது. நான் பழிவாங்குறேன்னு நெனைக்கும்போது, என்னுடைய கவனம், என்னுடைய அட்டென்ஷன், என்னோட எனர்ஜி
என்னுடைய வைப்ரேஷன், என்னுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு குடுத்துட்டு இருந்திருக்கிறேன். ஆனா, நான் அமைதிய தேர்ந்தெடுக்கும்போது, அது அது மட்டும் தான். அந்த அமைதிய நான் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தான் என் மேல என்னுடைய கவனத்த செலுத்த வாய்ப்பா இருந்துச்சு. ரொம்ப வருஷமா நான் மத்தவங்க மேல தான கவனம் செலுத்திட்டு இருந்தேன். அதனால, இப்போ நான் என் மேல கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணி, இந்த அமைதிய நான் தேர்ந்தெடுத்தேன். நான் இந்த அமைதிய தேர்ந்தெடுத்ததுனால என்னுடைய உடம்பும், என்னுடைய ஆரோக்கியமும் எப்படி மேம்பட்டுச்சு. என் உடம்பு ரொம்ப வருஷமா நெறைய விஷயங்கள ரொம்ப நாளா சுமந்துகிட்டே இருந்துச்சு. எமோஷனல் அடக்கி வைக்கிறது, பயம், குழப்பம், குற்ற உணர்வு, வெட்கம், அவமானம், மரியாதை குறைவு, சிறுமைப்படுத்துதல், இன்னும் எவ்ளோ இருக்கோ அவ்வளத்தையும் இத்தன நாளா என் உடம்பு சுமந்துட்டு இருந்துச்சு. இப்ப நான் அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும், இந்த பழிவாங்குற எண்ணத்தின் மூலியமா திரும்பவும் அது எல்லாமே என் உடம்புக்குள்ளேயே தங்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கு மேல என் உடம்புக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் நான் தூக்கி போட்டதுக்கு அப்புறமேலுக்கு, என்னுடைய நரம்பு மண்டலத்த நான் அமைதிப்படுத்துற முயற்சிய தொடங்கணும். எப்ப பாரு கோவப்பட்டு கத்திட்டே இருந்துட்டு, எப்ப பாரு பதட்டத்திலயும், பரபரப்புலயுமே இருந்தேன்னா, என் குரல அமைதியாக்கணும். என் மூச்ச ஆழமாக்கணும். என்னுடைய ஹீலிங் சத்தமே இல்லாம ஸ்டார்ட் ஆச்சு. ஹீலிங் அப்படின்றது ரொம்பவும் பொறுமையான விஷயம். அதெல்லாம் உடனேவும் நடந்துராது. எனக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் அந்த காயத்த உணர்ந்து வெளிவரதுக்கு 4 வருஷம் ஆச்சு எனக்கு. நான் இந்த அமைதிய தேர்ந்தெடுத்தது, என் மனசு மட்டும் அமைதியா இருக்கணுன்றதுக்காக இல்ல. என் உடம்பும் அமைதிய உணரணும் அப்படின்றதுக்காக தான். இந்த அமைதிய நான் தேர்ந்தெடுத்து எப்படி என்னுடைய சக்தி எனக்கு திரும்ப குடுத்தது அப்படின்னா, அதுல நான் ஒரு பெரிய உண்மைய நான் கண்டுபிடிச்சேன். நான் பழிவாங்கணுங்கிற எண்ணம் எனக்கே தெரியாம, திரும்ப என்னுடைய அப்யூசர்ஸ் என்ன அப்யூஸ் பண்ணவங்கள்ட்டயே இழுத்துட்டு போச்சு. அத நான் உணர ஆரம்பிச்சதும், என்ன நானே புடிச்சு இழுத்தேன். அப்போ என்னுடைய சக்தி எல்லாமே அங்கருந்து என்ன நோக்கி வர ஆரம்பிச்சது. முதல்ல நான் ரியாக்ட் பண்றத நிறுத்துனேன். யாருக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல நிறுத்தனேன். என்னுடைய அப்யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே சரி, இல்ல என்ன ட்ரிகர் பண்றவங்க எல்லாருக்குமே, என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவங்க எல்லார்ட்டயுமே நான் ரியாக்ஷன நிறுத்தனேன். ஏதாவது சொல்றாங்களா? சொல்லிட்டு போட்டும். ஏதாவது ட்ரை பண்றாங்களா? பண்ணிட்டு போட்டும். நான் என்னோட ரியாக்ஷன் குடுக்கல. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதையும் நிறுத்துனேன். அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்த்து என்கிட்ட ஒரு செக் வச்சாங்க அப்படின்னாக்க, நீங்க என்ன பார்க்கணுமோ அத பார்த்துட்டீங்க. நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன கேட்கணுமோ அத கேட்டுட்டீங்க. நான் திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்ல. நான் என்ன செய்யறேனோ அத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால என் செயல்களுக்கு நான் விளக்கம் குடுக்க தேவையில்ல. நிறுத்தணும். என்ன ப்ரூவ் பண்றத நிறுத்தணும். நான் செய்யறது சரி, நான் சிந்திக்கிறது சரி, நான் எடுக்கிற முயற்சிகள் சரி, நான் சரியானவ அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றத நிறுத்தணும். எல்லாத்தையும் ஃபைட் பண்றதே நிறுத்தணும். நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, என் மேல அன்பு செலுத்த மாட்டேன்றீங்க, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, எனக்கு கால் பண்ண மாட்டேன்றீங்க, மெசேஜ் பண்ண மாட்டேன்றீங்க, என்னுடைய எஃபோர்ட்ட புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, என்னுடைய சாக்ரிஃபைஸ என்னான்னே கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் ஃபைட் பண்றதையும் நிறுத்திட்டேன். ரியாக்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரூவிங், ஃபைட்டிங் அத்தனையும் நிறுத்துனேங்க. அதுக்கப்புறம் என் மனசும், என் உடம்பும் அவ்ளோ லைட்டா நான் ஃபீல் பண்ணேன். ஆனா, இத நான் செய்யும்போது,
அது ஒண்ணும் ஈஸியா இல்ல. ரொம்ப அதுக்கான தைரியம் அதிகமா தேவைப்பட்டுச்சு எனக்கு. இத நான் செஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என்னுடைய சக்தி என்கிட்டயே திரும்ப வர ஆரம்பிச்சுது. எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ற மோடையும் நிறுத்தணும். எனக்கு என்ன தோணுதோ, அத நான் அமைதியா செஞ்சேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும். புரியாதவங்க போயிட்டே இருக்கட்டும். என்னுடைய குரல் தெளிவா, நிலையா இருக்க ஆரம்பிச்சப்போ, என்ன சுத்தி இருக்கிற மக்கள் என்ன கவனிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல கத்துவேன், சண்டை போடுவேன். அ அதுவா, இதுவான்னு கேள்வி கேட்பேன். அப்பல்லாம் கவனிக்காதவங்க, நான் தெளிவா சிந்திக்கிறேன், பேசுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என் குரல கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அது நான் கத்துவேன் அப்படின்றதுக்காக இல்ல. என்கிட்ட இருக்கிற உண்மைய நான் பேசுறேன் அப்படின்ற உண்மைய அவங்களுக்கு நான் புரிய வச்சதுனால. இன்னைக்கு எனக்கு அந்த அமைதி எப்படி என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, காலையில அமைதியா எழுந்திருப்பேன். ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா அமைதியா பேசுவேன். பேச தோணுச்சுன்னா மட்டும் பேசுவேன். யாருக்கிட்டயும் எந்த வேலிடேஷனும் எதிர்பார்க்கறது இல்ல. இதுதான் என் லிமிட்டுன்னு என்னுடைய லிமிட்ட நான் மதிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பழகுறேன். அமைதி அப்படின்றது என்னோட மெமரி எதுவும் அழிக்கல. ஆனா அந்த மெமரீஸ் எனக்கு குடுத்த தாக்கத்த சுத்தமா குறைச்சிருச்சு. என்னோட எமோஷனல் சார்ஜ அவங்களுக்கு நான் குடுத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அத நிறுத்திருச்சு. எனக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது. ஆனா எனக்கு இப்ப தெளிவான சிந்தனை இருக்கு. எனக்கு வேண்டிய தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் பழி வாங்கணும்னு யாரையுமே நான் தேடி போல. ஆனா விலகி வந்துட்டேன். அந்த விலகல் எனக்கு ஒரு பாதுகாப்ப குடுத்துச்சு. இந்த விலகி வந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இதுக்கு என் வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு உதாரணத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் வளர்ந்தது. என் குழந்தை பருவமும் அதிலயே கடந்தது. எதுக்கு கோவப்படுறாங்க? எதுக்கு திட்டுறாங்க? நான் எதுக்கு அடி வாங்குறேன்? நான் எதுக்கு இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறேன்? இது எதுவுமே தெரியாம வளர்ந்து, தாண்டி வந்தாச்சு. இன்னும் சொல்ல முடியாத நெறைய கஷ்டங்களும் கூட. அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆச்சு. அவங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவங்க வார்த்தைக்கு மரியாதை குடுத்து, அவங்க மரியாதை கெட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க பார்த்து வச்ச ஆமா கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். எனக்கு ஒரு பையனும் ஆச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப் நான் பார்த்துக்கிட்டேன். அதுல எவ்வளவோ விஷயங்களும் நடந்துச்சு. இந்த பழிவாங்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எங்க நிறுத்தனேன், அதுக்கான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, என் பையனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்பல்லாம் சுத்தமா கான்டாக்ட்டே இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரு பொது இடத்துல ஒரு ஹோட்டல்ல நானும் என் பையனும் சாப்பிட போனோம். அப்போ எங்க அப்பா வந்து அங்க உட்கார்ந்தாரு. நான் கவனிக்கல. ஆனா என் பையன் கவனிச்சுட்டான். என்கிட்ட தான் பேச மாட்டாரே! என்ன காரணமோ யாருக்கு தெரியும்? என்னதான் அத்து விட்டாச்சு. நானும் வெளியில வந்துட்டேன் அதுலேருந்து. தாத்தாம்மா நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி புள்ள ஆசைப்படுறானே, சரி போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். அவன் போய் நின்னுட்டு, தாத்தா, தாத்தா, தாத்தான்னு கிட்டத்தட்ட 20 வாட்டி மேல கூப்ட்டுருப்பாங்க அவர. ஆனா அவரு குனிஞ்ச தல நிமிராம, அந்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மொத்த ஹோட்டலுமே திரும்பி பாக்குது. தாத்தான்னு என் பையன் கூப்பிடுறத. ஆனா அவரு மட்டும் நிமிரவே இல்ல. என் பையன பார்க்கவும் இல்ல. அவனுக்கு அது என்ன அது ஏன் அந்த மாரி பண்றாங்கன்னு அவனுக்கு புரியல. நம்ம திரும்ப கூப்பிட்டா திரும்பி பார்ப்பார், திரும்ப கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாரு. நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். ஆனா அவர் நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்ல. அப்புறம் நான் என் பையன சரி வாப்பா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நான் அவ்ளோ அழுதேங்க நானு. அவ்ளோ கோவம் வந்துச்சு எனக்கு. என் கோவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னோட தலைமுறை அவருடைய இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரால பாதிக்கப்பட்டு, சின்னா பின்னமாயி,
அத நான் சரிப்படுத்தி என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதுக்கு ஒரு அர்த்தமா கிடைச்சவன் தான் என் பையன். என் புகுந்த வீட்ல என் பையன வந்து அப்படி பிடிக்கும் எல்லாருக்கும். அத்தன பேர பிள்ளைங்களுமே என் பையன்னா எல்லாருக்குமே உயிரு. அப்படி பிடிக்கும் அவன எல்லாருக்குமே. அவன அப்படி எல்லாரும் பார்த்து பார்த்து பார்த்துப்பாங்க. ஆனா இவரு என் பையன அசிங்கப்படுத்தின அந்த சம்பவம் என்ன நெறைய யோசிக்க வச்சுது. என் மேல தான் கோவத்த காட்டினாரு. சரி பொறந்த பாவத்துக்கு, ஏதோ சாப்பாடு போட்ட பாவத்துக்கு, படிக்க வச்சு வளர்த்து விட்ட பாவத்துக்கு, அவரு பண்ண எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டு, தாங்கிக்கிட்டு, நான் வந்துட்டேன் நானு. ஆனா, இதையே என் பையன் மேல காட்டுறதுக்கு அவருக்கு என்னங்க உரிமை இருக்குது? எனக்கு ஒரு வளகாப்பு வைக்கல, ஒரு 5 மாச சீர், 3 மாச சீர் யாரும் வந்து எட்டி பார்க்கல. என் பையன் பொறந்தப்போ வந்து யாரும் எட்டி பார்க்கல. அவனுக்கு 16ஆம் நாளுக்கு வந்து காப்பு போடவும் யாரும் வரல. பொறந்த நாளுக்கு யாரும் வரல. என் பையன நின்னு வளர்த்து ஆளாக்கி, நான் இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்கு அவன் தான் ராஜா. ஆனா, என் புள்ளைய அசிங்கப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? என் மனசு எப்படி உடைஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தலைமுறையே அவருடைய பிஹேவியரால நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா, அத அவரு அடுத்த தலைமுறைக்கும், எனக்கு புள்ளையா பொறந்ததுக்காக என் பையனுக்கும் காட்டுறாரு அப்படின்னா, இதுக்கு மேல அவரு என் மன்னிப்புக்கு தகுதி வாய்ந்தவரா? நான் பொதுவா எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டுருக்கேன். பிள்ளைங்க மேல கோவம் இருந்தாலும், பேர பிள்ளைங்க மேல கோவம் இருக்காது அப்படின்னு. ஆனா என்கிட்ட என்ன காட்டுனாரோ, அத அப்படியே என் பையனுக்கும் காட்டும்போது, இத நான் அலோவ் பண்ணணுமா? அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையா? யோசிச்சேன். அன்னைக்கு அழுதேன். ஆத்திரப்பட்டேன். என்னுடைய ஆதங்கத்த சொல்லி சொல்லி நான் அழுதேன். என் பையன நான் என் சொந்த அப்பாட்டயே அசிங்கப்பட வச்சுட்டேனேன்னு எனக்கு வெட்கமா இருந்துச்சு. அவமானமா இருந்துச்சு. அவர பழி வாங்கணுன்ற எண்ணமும் வந்துச்சு. இதுக்கு மேல நான் அவர என்னங்க பழி வாங்க முடியும்? இதுக்கு மேல நான் பழி வாங்குறது என்ன இருக்குது அங்க? நான் பழி வாங்கி என்னத்த வாங்க போறேன்? அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும், இன்னைக்கு என் பையனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் மூஞ்சில நான் முழிக்கவே இல்ல. என் பையனையும் அவர் முன்னாடி நான் கொண்டு போய் நிறுத்தவே இல்ல. இன்னைக்கு என் பையன் பெரிய ஆள் ஆயிட்டான். நல்லா படிக்கிறான், ராஜாவாட்டம் இருக்கிறான். அவன் ஆசைப்பட்ட படிப்பு, அவனுடைய திறமை எல்லாத்தையும் கொண்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறான். இவருடைய பிஹேவியரால ஒரு தலைமுறையில நான் பாதிக்கப்பட்டு, என் பிள்ளையும் அதே பிஹேவியரால பாதிக்கப்படுது அப்படின்னா, அத என்னுடைய பிள்ளை அப்படின்றதுக்காக அடுத்த தலைமுறைக்கும் அவர் கடத்துறாரு அப்படின்னா, இத நான் அனுமதிக்கணுமா? தேவையே இல்ல. எதுவுமே வேணான்னு உதறி விட்டோம். சுத்தமா கட் பண்ணிட்டோம். நான் அதுக்கப்புறம் இருக்கேனா, செத்தனா, வாழனா எத பத்தியும் அவருக்கு கவல கிடையாது. அதையே நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனா என்ன எல்லாரும் கேட்டாங்க. அவருக்கு வயசாயிடுச்சுல்ல, போய் பார்த்தா என்ன, என்ன அப்படின்னு. நான் எதுக்குமே பதில் சொல்லவே இல்ல. ஏன்னா எனக்கு உண்டான வலி எனக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு சொன்னாலும் அது புரியவும் புரியாது. அப்போ இங்க பழிவாங்குற அந்த காரணம் எனக்கு கிடைச்சும், நான் அத பழிவாங்கணுன்ற எண்ணத்துல நான் கை வைக்கவே இல்ல. நான் அமைதியா வந்துட்டேன். நம்ம மரியாதைய என் புள்ளையோடைய மரியாதைய காப்பாத்துறதுக்கு நான் தனியா வந்துட்டேன். என் புள்ளைய திரும்ப அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்தறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது முதல் சம்பவம். 2வது சம்பவமும் ஒண்ணு நடந்துச்சு. அது நான் எனக்கே தெரியாம ஒரு கிரைம்ல மாட்டிட்டு இருந்தது. அது போக்சோ கிரைம் அது. நான் அந்த அப்யூஸ்ல இருக்கிறேன், எனக்கு தெரியாம நான் அதுல இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தப்போ, நான் நம்பிக்கை வச்ச இடம் அது. ஆனா அது எனக்கு தெரிய வந்தப்போ, நான் வீட்ல சொல்லிட்டேன். பொதுவா இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாச்சும் இந்த மாரியான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா, என்ன பண்ண நினைப்பாங்களோ, அதான் என் வீட்லயும் பண்ணாங்க. எங்க வீட்டுக்கார் போயிட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி,
இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்ல. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க, நல்ல அமைதியா அவங்கவங்க வேலைய பார்க்க சொல்லுங்க, அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரின்னு அவங்க ஏத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா, இங்க அவங்களோட கேவலமான புத்தி எப்படி தெரியுமா வேலை செஞ்சிருக்குது? சரி நானும் சரி ஓகே மன்னிச்சு விட்டுருவோம். அதோட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. இனிமே இத பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு, நானும் அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, அங்க அவங்க கேவலமான புத்தி எப்படி தெரியுமா வேலை செஞ்சது? எந்த விஷயத்த வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நான் மன்னிச்சு விட்டனோ, அத வச்சு என்னையும் என் வீட்டுக்காரையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இப்ப வீட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வெளியில தெரிஞ்சது அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து மான மரியாதை கண்டு பயப்படுவாங்க. அப்போ நாம நெனைச்சத சாதிச்சுக்கலாம். அப்படின்னு இந்த விஷயத்த கையில எடுத்துட்டு எங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாங்க. சண்டை வளர்த்துனாங்க. அசிங்கமா பேசுனாங்க. தேவையில்லாத வார்த்தைகளையும் விட்டாங்க. அவங்க நெனச்சு வந்தது என்ன அப்படின்னா, வீட்டு பெண்கள பத்தி வெளியில தப்பா பேசிருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க பயப்படுவாங்க. அதனால அத மையமா வச்சு, நாம இவங்கள பணிய வச்சு நமக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முன்னாடி வந்தாங்க. அவங்களே வலை விரிச்சாங்க. ஆனா, உண்மை என் பக்கம் இருந்ததுனால, அவங்க விரிச்ச வலையில அவங்களே விழுந்தாங்க. எப்படின்னா, அந்த சண்டையில அந்த சம்பவத்துக்கு காரணமானவன் ஃபோன காட்டி, "இது என்ன தெரியுதா? இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. பொத்திக்கிட்டு உள்ள போகணும், சொல்றத கேட்கணும்" அப்படின்னா. அவன் விரிச்ச வலை, அவன் சொன்ன வார்த்தை, இந்த வலை எப்படி அவன பக்கம் திரும்புச்சு அப்படின்னா, அவனுங்களோட நெனப்பு என்ன? பொண்ணு வெளியில தைரியமா வரமாட்டா. இத பத்தி வெளியில பேச மாட்டா. அதனால நாம சொல்றதுக்கு அவங்க பணிஞ்சு தான் ஆவணும். நாம சொல்றத கேட்டு தான் ஆவணும். அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. ஆனா நான் மாறுனது அவங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த கவிதாவா இருந்திருந்தா, வூட்டுக்குள்ள உட்காந்துட்டு, அழுதுட்டு, பயந்துகிட்டு, என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருந்திருப்பா. ஆனா நான் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் வரவழைச்சேன். இங்க நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே அங்க சொன்னேன். போக்சோ கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க குடும்பமே மன்னிப்பு கேட்டு. பையனுக்கு கல்யாணம் ஆவல, வேலை கிடைக்காது, இந்த மாரி பண்ணா வாழ்க்கை பாதிச்சிரும். அப்படி இப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அலைய விட்டாங்க. நாங்க தெளிவா நின்னோம். அவங்க அப்படி பேசுனது தப்பு. எந்த விஷயத்த நானும் என் வீட்டுக்காரரும் மன்னிச்சு விட்டோமோ, அத கொண்டு எங்கள பிளாக்மெயில் பண்ணி, அவங்களுக்கு வேணுங்கிறத சாதிக்கணும்னு நெனைச்சது ரொம்ப தப்பு. ஆனா அத அவங்க பண்ணாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்டவங்க என் மன்னிப்புக்கு தகுதியானவங்களா? நான் மன்னிச்சு விட்டேன். ஆனா அது அந்த புத்தி அவங்களுக்கு எப்படி வேலை செஞ்சது பார்த்தீங்களா? எனக்கு அவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா, அவங்க நான் குடுத்த மன்னிப்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, என்ன அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சு விரிச்ச வலையில மொத்த குடும்பமும் விழுந்து போக்சோ கேஸா மாறுச்சு. கடைசில ஒவ்வொரு போலீஸ்காரரும் வந்து பேசி, பேசி, "அம்மா அந்த பையன் வந்து கல்யாணம் ஆகாதவன்ம்மா. வேலை கிடைக்காது. இது வந்து அவன் வாழ்க்கைய பாதிக்கும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு" யார் யார் மூலியமா பஞ்சாயத்து வந்து, கடைசியா சரி
மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு, அப்புறம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. அவங்க வாழ்க்கைய அவங்க பார்க்குறாங்க. என் வாழ்க்கைய நான் பார்க்குறேன். இங்க சொல்ல வந்தது, எனக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும், அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மன்னிச்சு விட்டேன்னா, அத அவங்க அட்வான்டேஜா எடுத்து பயன்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தும்போது, அவங்க என் மன்னிப்புக்கு தகுதியானவங்களா? ஆனா எனக்கு எந்த பழிவாங்குற எண்ணமுமே கிடையாது. நான் ஒதுங்கித்தான் போனேன். ஆனா அத பயன்படுத்திக்க அவங்களுக்கு தெரியல. இந்த சம்பவம் நடந்தப்போ, என் வீட்டுல நான் உதவி கேட்டேன். ஆனா அவங்கள்ட்டேருந்து வந்த பதில், "நீ தான் இதுக்கு காரணமா இருந்திருப்ப. உன்னால தான் இது நடந்திருக்கும். எங்கள என்ன வந்து பஞ்சாயத்து பண்ண சொல்ற?" அவங்க என்ன கடைசி வரைக்கும் நம்பவே இல்ல. என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்பவே இல்ல. அதோட அவங்களையும் கட் பண்ணேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போதும் ஒரு ஒரு உறவு கட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக என் வாழ்க்கையில தேவையில்லாத பாரங்கள் ஒண்ணு ஒண்ணா இதன் மூலியமா குறையறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் அவங்கள்ட்ட சண்டை போடணும், கேள்வி கேட்கணும்னு எவ்வளவோ இருந்துச்சு எனக்கு. ஆனா என்னுடைய ஹீலிங் எனக்கு கத்துக் குடுத்த விஷயம், நான் தெரிஞ்சு நான் இத தேடி போக போக எனக்கு தெரிஞ்சுகிட்ட விஷயம், அவங்க மேல கவனம் செலுத்தி ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. ஆனா என் மேல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, என் வாழ்க்கையே மாறும். உண்மையிலேயே என் வாழ்க்கை மாறுச்சு. எனக்கு என்ன இருக்குதோ, அத கொண்டு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்போ. அவங்களுடைய தயவு வேணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. ஒரு வேள நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னமும் கோபத்த உணர்ந்து, எனக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு பழிவாங்குற எண்ணம் இருக்கு, அப்படின்ற உணர்வுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இத கேளுங்க. நீங்க அமைதிக்காக எதையும் அவசரப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கோவம் மேலோங்கி இருக்கிற நேரத்துல, நீங்க அமைதிய தேடி போக முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த கோபத்த கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். இந்த கோபமோ, இந்த பழிவாங்குற எண்ணமோ உங்களுடைய எதிர்காலத்த நல்ல விதமா கண்டிப்பா வச்சுக்கவே வச்சுக்காது. ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். இந்த அமைதி அப்படின்றது விட்டு குடுக்கறது, அப்படியே ஒப்படைக்கிறது, அப்படியே விட்டுட்டு போறது அப்படி கிடையாது. அது ஒரு சுதந்திரமான உணர்வு. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தகுதியானவங்க. அத மத்தவங்கள நெனச்சு யோசிச்சு, உங்க வாழ்க்கைய அவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணத்துல நீங்க வீணாக்க தேவையே இல்ல. வலி இருக்கும் தான், இல்லங்கல. ஆனா அந்த வலிகள் காலப்போக்குல மறைஞ்சிரும். ஆனா பழிவாங்கணுன்ற எண்ணத்த நீங்க கையில எடுக்கும்போது, அது அவங்கள அழிக்குதோ இல்லையோ, கண்டிப்பா உங்கள அழிக்க ஆரம்பிக்கும். தயவு செய்து விட்டுருங்க. அந்த எண்ணத்த விட்டுட்டு, உங்க வாழ்க்கைக்கு நீங்க தகுதியானவங்கன்ற எண்ணத்த ஆழமா மனசுல பதிய வச்சு, உங்க வாழ்க்கைய நீங்க வாழறதுக்கு உண்டான வழிகள மட்டும் எடுங்க. என் வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, என் வாழ்க்கைய நாசமாக்குனவங்க, என் நம்பிக்கைய கெடுத்தவங்க, என் அன்ப சிதைச்சவங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும், ஆனா இன்னைய வரைக்கும் யாரையும் பழிவாங்கணும்னு யார் முன்னாடியும் நான் போய் நின்னதே இல்லைங்க. நான் அவங்களுக்கு தண்டனை குடுத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் விடுதலை குடுத்துக்கிட்டேன். நான் அவங்களுக்கு தண்டனை குடுக்கவே இல்ல. எனக்கு நான் விடுதலை குடுத்து அவங்கள விட்டு நான் எட்ட வந்ததே, அவங்களுக்கு நான் குடுக்குற மிகப்பெரிய தண்டனை. என் வாழ்க்கையில இனிமே அவங்க கிடையாது. என் வாழ்க்கையில இனிமே அவங்க எந்த வழியிலும் உள்ள வரவும் முடியாது. இதுதான் அவங்களுக்கு நான் குடுக்குற தண்டனை, எனக்கு நான் குடுக்குற சுதந்திரம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.